அம்மா அம்மா அட ஏன்டா கத்துற வர்றல இந்தா இருங்க இது என்ன அரிசி பச்சரிசி பச்சரிசி உடம்பு கொத்துக்கறான்னு நேத்தே சொன்னல ஏன் புழுங்கரிசி ஆக்குறது ஏண்டா என் புருஷனை எதை போட்டா சாப்பிட்டு போறாரு உனக்கு புழுங்கரிசி கேக்குதா சோறு இல்ல போய் வச்சுக்க நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போற என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பையன் செய்ய மாட்டேங்கிறானே அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம் அது சரிதான் உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலை இல்ல சரிதான் போயா ஆமா இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னண்ணே தனியா பழம்பிட்டு இருக்கீங்க அதை ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான் வாடா கோணையா நம்மளாவது ஒரு கை போடுவோம் அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவான் தள்ளி உட்கார் அப்புறம் சாப்பிடலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகரமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான் எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குல்ல அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போலையா நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா இவரா கூப்பிட்டாரு நேற்று விட்ட காசை பிடிக்கலன்னா அதுக்குள்ள கருத்துட்டியாடி ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏயா வயிற்றுச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல போகலையா போறேன் ஒரு 5 ரூபாய் கொடு பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேட்பையா ஆடி போடு எங்க அப்பா சத்தத்துக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் கிட்ட எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அண்ணா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சத்தி என் கண்ணு எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அது உங்க அப்பா விட்டு குடிச்சிட்டாரு நான் என்னம்மா செய்யறது மாமா கிட்ட சொல்லிருந்து அவராவது அனுப்பிச்சிருப்பாருல அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற ஏங்கண்ணே நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதான் அப்பா குடு என்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா அதான் சாடுறா குடுப்பா டேய் குடுப்பா அப்பா குடு புடா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிடா நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கிற கதையே வேற வா வந்து வா நீங்களும் ஒரு அப்பறம் பிள்ளையா வந்த புள்ளி எப்படி இருக்க பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவும் பாட்டியும் பாத்துட்டு வரேன் உங்களுக்கு இதே வேலை போச்சு ஒரு கை போடுற டேய் போடா கல் போடா ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் என்ன இது டிவி தானா ஓடுது நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான் துட்டை வாங்கிக்கிறாங்க சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு பாவி பயலுங்க சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன் வா இந்த பக்கம் கைய கட்டு கண்ணை திறந்து பாரு
கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வா வா. ஆமா எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான், அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா, முன்ன விட ஒரு சுட்டு பெருத்துட்டு போல இருக்கு. உன் கண்ணு பட்டையே தான் நான் துரும்பா அழைச்சிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம். யார தேடுறீங்க? உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? ஆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா. ஆமா, அங்க இருக்காரு. பெரியவரே, பெரியவரே, தம்பி நீங்களா? டேய் கோயிலா, நிறுத்தா. வாங்க தம்பி. தம்பிய பார்த்து ரொம்ப நாளாச்சு. டேய் தம்பிக்கு ஒரு சேவை வேண்டாங்க. அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களா. நான் எப்ப சந்தைக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உறிஞ்சி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. தம்பி சந்தைக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு நல்ல கறவை மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்பவே பேசி முடிச்சுட்டா போச்சு. ஆனா இங்க வானம் இவனுங்க நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுட்டா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு வந்து பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும், தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிண்டா, 50 பைசா குடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது. வேகமா சுத்துறான். என்னையா புடிச்சு கொடுக்குற? நான் திரும்பி வந்து ஏறா உட்கார. ஐயோ தம்பி, அவனை ஜெயில போட்டு அடிச்சிட்டு போறாங்கடா. இங்க திருந்தாதவன் ஜெயில போய் திருந்துட்டோம். போகல. மாமா, ஐயோ என் பேரனை போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. இந்த அநியாய அக்கிரமம் எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கு அது பிரச்சனை தானே? பேசாத, உள்ள போ. ஐயோ என் பேரன். போ உள்ள. போ. எவன் பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டோட வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? அம்மா, போ உள்ள. போ. அண்ணே, உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. டேய், நீயே கோமணம் கட்டாத பையன், உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய் மயாரா பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப, அவன் திருப்பி கட்டுறான். போடா. டேய் வணக்கங்கய்யா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்ப, அவத்து தலையில கட்டுறான். போ. அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். வாடாங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல, ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவரா அவரா அண்ணா? வேணாண்டா, சும்மா இருங்கண்ணே. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவரா வேணாண்டா. அவரா ஏய், அவரா அவரா அண்ணா. போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா. வாங்கண்ணே. ஏங்க, நீங்க செஞ்ச மரியாதை சரிதானா? கரும்புக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அது இன்னொரு பார்ட்டிக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க, நீங்க கொடுத்த அந்த கடிதாசு. அண்ணா, நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையே கெடுத்துருவாங்க. ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காருங்க.
ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன 5 மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்தூர்ல விட்டுருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா, நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்க. இப்ப அந்த ஆளு எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லனியா? தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்ணே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? 2 பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எஸ்மா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த புள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்கேன். சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன. என்ன காத்தாயி சௌக்கியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணா, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உடப்பாரு. நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்க தண்ணி அடுத்த வயலுக்கு குறைச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அரைச்ச வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கினது யாரு? என்ன பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள, இது சும்மா வரக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவ என் மாப்பிள்ளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேன் வாங்கினீங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணம்? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணா. மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிள்ள. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டும் மாப்பிள்ள. பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசிட்டீங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள் நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதுயா. ஆமாங்கய்யா. இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு இல்ல, என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது என்னன்னு பாரு. இந்த கோமணம் தானே. சி, ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாராவது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? பரவாயில்ல மாப்பிள்ள, நானே இறங்கிறேன். வாங்க. யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன், தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? தம்பி, லட்சுமி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பகை, குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீரசனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற?
தீவிர துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா, தேர எட்டு மணிக்கு நாயே, நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா? தெருவில் படு, திண்ணையில் படுக்காத, போடா. ஓரம் போக்கு. மாப்பிள மாமியார, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போச்சோன்னு. சும்மா இருக்க மாப்பிள, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி, அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான், இதுல நாம வேற போய் தொந்தரவு பண்ணணுமா? மாமியார, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம 2 பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்ன 6 மாதம் ஆகுது மாமியார. இவனுக்கு எதை காமிச்சாருங்க, பட்டி போட்டு சாகரிச்சிருவாங்க போட்டிருக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மதமதன்னு வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான். நான் ஆம்பளை, என்ன எவசின்றேங்கிறான். ஏன் மாமியார, காப்ப என்ன புதுசா? அடைச்சா விவசாய கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. மாமியார, அந்த கோணவாய பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படி தான். கன்சாமி, என்னங்க கரண்ட் வந்ததா? பரம்படிச்சு வச்சிருக்க அந்த 4 துண்டுக்கும் தண்ணி பாய்ச்சிடுங்க. அப்படியே நாளைக்கு நடவுக்கு 20 பொம்பளை ஆளுக்கு சொல்லிடுங்க. நாயம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மடன்னு வேலையை பாருங்க. என்ன, பொண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கிழமை உயிரை சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதே? மாமியார, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியார, புரோக்கர் வந்துட்டான். இது என்ன சத்திரமா சாவடியா? வந்தவனுக்கெல்லாம் மடிச்சு போட்டதுக்கு. மாப்பிள, இந்த குடிய கிட்டவன் ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்? மாமியார, பொண்ணை கொடுத்து சொத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தான், அது நடக்கல. மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொன்னுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான். இதுதான் அவன் ஐடியா. மாமியார, புரோக்கர் பயலுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எப்படியோ சனியன் தொலைஞ்சானா சார்தான். சோத்த நீ தின்ற. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு சோறு திங்க வா. போடா. ஏய், போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறுங்கையோட வந்தா செருப்ப காட்டிட்டு பிய்ய அளவு காட்டி போ. டேய், வாங்கடா. டேய், எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராசாரு, இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும். அவர் போங்கடா, போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்றேன், அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்டருக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம தங்கச்சி. தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த?
என்ன தாண்டவராயா நம்ம மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு ஏன் மாப்பிள்ளை, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ளை தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட தூக்கி நிறுத்தி போடுவேன். அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கையிட்டு அடிக்கலாம்? என்ன ஒரு மாமனார்? இந்த ஆளா எனக்கு மாமனார்? எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன்னு சொல்லிட்டார்ல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீறி இருந்தா ஓடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா, போங்க சாப்பாடு செஞ்ச போது. எதுக்காக உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே இந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான சொன்ன, யார உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே? ஆமாங்க. ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. நீ என்னப்பா? வேணுங்க 750ங்க. நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். இந்தா. டேய், இந்த பூக்காரனை சமயக்காரனை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. மாப்பிள்ள எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும் வீட்டோட வந்து இருந்துறேன்னு தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இனிமே இந்த வீடு வயலு தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க மாப்பிள்ள. நான் வேணா இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள்ள. ராசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள்ள. மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். குடிங்க. வேண்டாம் மாப்பிள்ள. குடிங்க மாமா. மாப்பிள்ள வாங்கிக்கோங்கண்ணா. மெதுவாமா. புரோக்கரு வெளியே வாடா. டேய் ஃப்ராடு வெளியே வாடா. டேய் இன்னைக்கு உன் குழந்தை விட மாட்டேன். டேய் போடி. என்ன பேசாத. டேய் கம்முனாக்கி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுனேன் சொல்லி போடுவேன். மரியாதையா விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? அடிச்சிட்டா அடிச்சிட்டா. டேய் முன்சாமி கன்சாமி காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்கார அடிச்சாண்டோ. வாங்கடா வாங்கடா. டேய் வாங்க. டேய் டேய் வாடா. வண்டி வண்டி வாடா. டேய் வந்து பார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிள, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ணா போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா. அது கேட்க நீ யார்? மாப்பிள, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து,
யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்து அறுப்ப உள்ள இருக்கிற பிரச்சனை இதுவா இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே, யாராருக்கு ஏய், என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே சொல்லிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி, வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? பாத்துங்க. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா, அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவான தரைகார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தெருத்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது, தனித்தனியா இருக்கிறீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த கிளப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ணு. நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. 3 வேளை சோத்துக்காக நான் உங்களை கட்டிக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே. என்ன ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இதோ பாரு, கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அன்னைக்கே சொல்லிட்டேன். மைண்ட் இட். சரி, அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் பொண்டாட்டிங்கிற உரிமையாவது எனக்கு இந்த வீட்டுல இருக்கா? ஒரு தலைவலி மாத்திரம் வேணும்னா கூட அந்த கிழவன் கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? டேய், தவறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. என்னடி சொன்ன? பவரே இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசலடி, யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான்.
அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். டேய், இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ளை கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டா துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா என்னம்மா? டிஃபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ். யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடண்ட் இருக்காரு? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போய் நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளைன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன். இப்போ சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. ஐயா நீங்க வாங்க சார். பொட்டியை பிடிக்கிறோம் போடுறது. என்ன செய்யறீங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களா? நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்ட போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன், அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரம் அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு 1.5 கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தா கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டு போயிடும் போல் இருக்க. என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்ட ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்ன இது? பழையது. ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொல்லி சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு வந்து போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்களேப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. கோண காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு. என்னைவா? பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன், நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து ஏண்ணே, ஆ? அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? டேய் யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம், பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது, தூக்க முடியலடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டேய் சொல்றா, வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்ள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க எங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே, என்னது கல்லு மட்டும் கிடக்கு, அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொள்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்க வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க. நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? எங்க அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பக்கத்துல காரியத்தை கெடுத்துரு போட்டிருக்கேன். எங்க அது 2 பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை? இதுதான் தலை. சுமாரா, அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. ஒரு கை போடுங்க. ஐயோ! அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாரடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில் கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க இருந்து நான் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள மேல கலத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கறி நீங்க ஓடி போயிட்டு சரியா? நான் என்னது என் மாப்பிள மேலையா? மாப்பிள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலுமா.
இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மாப்பிள மாமியார என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால்ல கல்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிரிச்சு அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போன, அவன் கையில கரும்புஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ளை மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ளை மேல உதிரே வச்சிருந்தாருல, அவருக்கு போய் ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. இந்த மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார அண்ணே, மாப்பிள்ள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள்ள புடிங்கயா, நிலவு தெரியாம. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் என்னம்மா, உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்.